கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆக வாலிப பிள்ளைகள் சந்திக்கப்பட வேண்டும், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரத்தின் அடிப்படையில் தான் அது தொடர்ந்து அவ்விதம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. வாலிப பிள்ளைகள் அதற்கு கவனம் செலுத்துங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக கேட்கிறீர்களோ அவ்வளோக்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படுவீர்கள். எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், எனக்கென்று சில விருப்பங்கள் இருக்கிறது. ஐ ஹேவ் சம் லைக்ஸ், ஐ ஹேவ் சம் டிசைர்ஸ். அந்த விருப்பங்களின் அடிப்படையில் நான் ஏன் வாழக்கூடாது? அதாவது எனக்கென்று சில விருப்பங்கள் இருக்கிறது. why can't I live as per my likes, as per my desires? Don't I have the right to live according to my own wishes? என்னுடைய மனம் விரும்புகிறபடி நான் வாழக்கூடாதா? எனவே வாலிப பிள்ளைகளிடத்தில் இந்த விதமாக வாழக்கூடாது, அந்த விதமாக வாழக்கூடாது, இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்ற பொழுது எதற்காக இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸு? எனக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி நான் என்ன செய்யட்டும், வாழட்டும் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. வாழ்க்கையில் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று விரும்பியபடி வாழ்வது, இன்னொன்று விரும்பத்தக்கபடி வாழ்வது. விரும்பியபடி வாழ்வது என்று சொன்னால், அதாவது வாட் மை ஹார்ட் டிசைர்ஸ், என்னுடைய மனம் என்ன விரும்புகிறதோ, வாட் ஐ லைக், நான் என்ன விரும்புகிறேனோ அதன்படி வாழ்வது. விரும்பத்தக்கபடி வாழ்வதுன்னு சொன்னால், நான் எப்படி வாழ்கிறேனோ அது விரும்பப்படத்தக்கது, இது சரியானது. ஏன்னால் பல நேரங்களிலே நாம் விரும்புகிறோம், அந்த விருப்பம் நலமானதானா என்று கவனித்து பார்க்கும் பொழுது பல விருப்பங்கள் நலமானது அல்ல. மனிதனிடத்தில் எழும்புகிற எல்லா விருப்பங்களும் ராங்ஸ் அப்படி சொல்ல முடியாது. வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசைகளும் தவறு, எல்லா விருப்பங்களும் தவறு அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நிறைய விருப்பங்கள் சரியானதல்ல. விருப்பங்கள் பெரும்பாலும் உணர்வுகளின் அடிப்படையிலே வருகிறது. அதாவது நிறைய நேரங்களில் பிள்ளைகள் இப்பொழுது சொல்லுகிற, முற்காலத்துலலாம் பிள்ளைகள் சொல்ல யோசித்தாங்க, தயங்கினாங்க. இப்போல்லாம் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறாங்க, ஐ லைக் இட். இதே ஏன்டா சாப்பிட்ற? அந்த காலத்தில் என்ன கொஞ்சம் குற்ற உணர்வு வரும், ஏதாவது சொல்லி இப்போ நான் இதுதான் விரும்புகிறேன். எங்கடா போயிட்டு வர? நான் இப்படி போனேன். ஏன்டா போனேன்? நான் விரும்புகிறேன். அப்போ இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், டிரான்ஸ்பரண்ட், முன்னேக மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது ரொம்ப அப்படி இப்படி சமாளிக்க மாட்டாங்க. சில விஷயங்களை இப்போ என்ன பண்ணிடலான்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லுவாங்க, இதான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், நான் விரும்புகிறது மாதிரி என்னை உடுக்க விடுங்க, நான் விரும்புகிற மாதிரி என்னை உண்ண விடுங்க, நான் விரும்புகிற உடை, நான் விரும்புகிற உணவு, நான் விரும்புகிற விதமான உறவுகள், நான் விரும்புகிற விதமான பொழுதுபோக்குகள், இந்த விதமாக என்னுடைய விருப்பம் அக்கார்டிங் டு மை ஓன் டிசைர்ஸ் அண்ட் விஷஸ் அண்ட் லைக்ஸ், எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறனோ நல்லதுன்னு அதை நான் செய்ய விடுங்க. அப்போ அந்த விதமாக ஒரு லிபர்ட்டி, ஐ வாண்ட் டு என்ஜாய் த லிபர்ட்டி. இதற்கு குறுக்கீடாக ஆன்மீகம் வருவதை கூட வாலிப பிள்ளைகள் விரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் விரும்பின உடையை அணிந்து போனால் சமுதாயத்தில் ஒரு விதமாக பார்த்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக அந்த காலத்திலலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் சொசைட்டி வித்தியாசமாக பார்க்கும், கொஞ்சம் முகம் சுளிக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு, இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்களே, இதை ஒழுங்காக உடுத்துட்டு போனால் என்ன அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலம் மாறி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்ன மாறி இருக்குது? இப்போ நிறைய பேர் முகம் சுளிக்கிறதே இல்லை. இப்போ உடைகளுடைய நாகரிகம் ரொம்ப ரொம்ப இறங்கி எங்கேயோ போயிட்டுருக்குது, அப்படி தானே? உடை என்பது ஒரு டோக்கனாக மாறிவிட்டது. டோக்கன் என்னது? உடை என்பது அதை ஒரு அடையாளம், ஏதோ உடை இருக்குது அந்த மாதிரி. ஆனால் இப்போ பழைய காலத்தை மாதிரி, பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோ இப்படி கண்களை என்ன செய்யும், ஊற்று பார்த்து ஒருத்து பேசிக்குவோம், போகிறாப்பார், சிலிப்பிக்கிட்டு போகிறாப்பார் சொல்லுவான். இப்போ அந்த மாதிரி யாரும் ரொம்ப சொல்கிறது கிடையாது. ஏன்? இதுவே வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது. பெற்றோர் பலர் தங்களுடைய பிள்ளைகளுடைய முறையற்ற உடைகளை பார்த்து முகம் சுளிப்பதில்லை. கணவர்கள் தங்களுடைய மனைவிகள் அலங்கோலமாக உடையணிந்து தங்களுடன் வருவதை அவர்கள் ஒரு சமுதாய மரியாதையாக எண்ணுகிறார்கள் என்று ஒரு மதிப்பு குறைவாக எண்ணவில்லை. இன்னும் என் மனைவி குறைவாக கொடுத்துட்டு வரணுமே, இன்னும் என் மனைவி உடலை அதிகமாக காட்டணுமே, இன்னும் என்னுடைய மனைவி சொசைட்டியில் சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கணும், அப்படி தான் விரும்புகிறான்.
ஏன்னா மனிதனுடைய டேஸ்ட் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ சொசைட்டி டோட்டலி கரப்டட் ஆகிட்டதுனால இப்போ யாருமே உடலில் மோசமாக இருந்தாலோ வேறு விஷயத்தில் மோசமாக இருந்தாலும் யாரும் என்ன செய்கிறதில்ல. அந்த காலத்தில் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுகிற ஃபுட்டை வந்து எதாவது சாப்பிட ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா கூட திட்டுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டா கூட திட்டுவாங்க. இப்போ பெரும்பாலான பிள்ளைகள் பெரும்பாலும் அவங்களுடைய மெயின் டிஷ்ஷே ஜங்க் ஃபுட்டு தான். எப்போது ஒரு முறை தான் நல்ல ஃபுட்டு சாப்பிட்றாங்க. ஆனால் ஒன்றுமே இப்போ யாரும் சொல்ல முடியலை. அப்படி தானே, இதை சாப்பிடாதான் அதை சாப்பிட ஒன்றும் சொல்ல முடியாது. அதுவே வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது. ஆனால் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், விரும்பினபடி உடுக்க விரும்புகிறேன், விரும்பினபடி உண்ண விரும்புகிறேன், விரும்பினபடி உறவுகளை. இப்போ பார்த்தீங்கன்னா விருப்பம் எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு ஆம்பளை சொல்கிறான், நான் கல்யாணம் பண்ண போகிறேன், பண்ணுப்பா நல்லது தான். யாரை பண்ண போகிறது தெரியுமா? இன்னொரு ஆம்பளை. ஒரு பொண்ணு சொல்கிறா, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், பொண்ணு வயசு தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். யாரை பண்ண போகிறதுமா? என் கூட படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை நேற்று கூட ஒரு பெரிய ப்ரொசீஜர் நடந்தது, இன்னைக்கு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. பின்லாண்டில் அதாவது சேம் செக்ஸ் மேரேஜஸை விரும்புகிற ஒரு பெரிய ப்ரொசீஜர் நடந்து அதுக்கு தலைமை தாங்கின யார் தெரியுமா? அந்த நாட்டினுடைய பிரதமர். அந்த அளவுக்கு சமுதாயம் சீர்கட்டு போயிட்டே இருக்குது. என் விருப்பம். ஆம்பளை சொல்கிறோம் எனக்கு பொண்ணை பிடிக்கல, ஆம்பளை தான் பிடிக்குது. பொண்ணு சொல்கிறது எனக்கு பொண்ணை பிடிக்கல, அப்போ பொண்ணு ஆணை பிடிக்கல, பொண்ணு தான் பிடிக்குது. இளம் வயதில் உள்ள சொல்ல எனக்கு வயசானவங்க தான் பிடிக்குது, வயசானவங்க சொல்ல எனக்கு இளம் வயதில் தான் பிடிக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்? என்னுடைய விருப்பம். ஆனால் இந்த விருப்பங்கள் பின்னாலே நல்லது இல்லை என்று சொன்னால் நாளை விருப்பங்கள் கொஞ்ச நேரம் இருந்து ஃபேடாகி போயிடும். அதற்கு அப்புறம் விளைவுகள் என்ன செய்யும்? மோசமாக இருக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உணவகத்தில் போயாச்சுன்னா மெனு கார்டு கொடுக்குறான். என்னப்பா சாப்பிட்ற? என்ன சூஸ் பண்ணுவோம் ஜெனரலாக? பெரியவங்களோ சின்னவங்களோ ஒன்றும் வேண்டாம். நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா காலைல போயாச்சுன்னு சொன்னால் அவன் சொல்கிறான், என்னென்ன இருக்குது சார்? இட்லி இருக்குது, பூரி இருக்குது, தோசை இருக்குது, நெய் தோசை இருக்குது, அப்புறம் பொங்கல் இருக்குது, கேசரி இருக்குது, வடசேரி இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போ நாம் முதல்ல என்ன சூஸ் பண்ணுறோம்? இருக்கிறதுல டேஸ்ட்டு கொஞ்சம் பூரி மாதிரி தான், இல்லை பொங்கல் மாதிரி தான் இல்லையா டேஸ்ட். நாம் அதை தான் சாப்பிட்றோம். இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் என் மனம் என்ன சொல்ல தெரியுமா? பூரி சாப்பிடப்பா நல்லா இருக்கணும். இந்த இட்லியை பிடிக்கன்னா சாப்பிடவே முடியாங்கிற அளவுக்கு கிடையாது. அதில் ஒன்றும் ஒரு பெரிய விருப்பமே கிடையாது. இருந்தால் நான் கடையில் போனால் என்ன செய்கிறேன்? 2 இட்லி கொடுப்பா அப்படி தான் கேட்குறேன். அதையும் வழக்கு மாதிரி எப்போ ஒரு முறை ஒரு தோசை கொடுன்னு சொன்னால் எங்கள் வீட்டம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன தோசை காலைல சாப்பிட்றீங்கப்பாங்க. ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போய் சரி எப்பவும் இட்லி சாப்பிட்றோமே, இன்னொரு தோசை வேணும். ஏன் காலையில் போய் எண்ணெயில் தோசை செஞ்சுட்டு அப்புறம் போகிற இடத்துலலாம் அப்போ அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்ல போகிறீங்க அப்படிம்பாங்க. சரியா? ஆனால் என் மனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பூரி. ஏன்? அதை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பூரியை நான் சாப்பிடுகிறதில்ல. ஏன் சாப்பிடுகிறதில்ல? நான் எனக்கு பிரியம் அதுதான். ஆனால் நான் விரும்புகிறதை சாப்பிட்டால் என்னுடைய பாடி என்ன செய்யாது? அதை அக்செப்ட் பண்ணாது. அதற்கு அதன் மேல் பிரியம் இல்லை. நான் என்னுடைய வாய் என்ன விரும்புகிறதோ அது என் உடல் விரும்புவதில்லை. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற பெரும்பாலும் எதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாய் என்ன விரும்புகிறதோ அதுதான். ஆனால் நம்ம வாய் என்ன விரும்புகிறதோ அதை நம்ம சாப்பிட்ட பிறகு உடல் என்ன சொல்லுகிறது? இது எனக்கு ஏற்ற உணவு இல்லை. உனக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் இப்போ அந்த மாதிரி கிடையாது. நிறைய பேருக்கு ஆர்கனே கிடையாது, ஜீரணம் பண்ணுற ஆர்கனே கிடையாது. அதுவே வாடகை. அப்படி தானே? இயற்கையாக வந்தது காலியாகி போச்சு. என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம சாப்பிட்றது தான் இந்த வாய் விரும்புகிறது. வாய் விரும்புகிற உணவுகளை எல்லாம் உண்டு கொண்டு இருக்கிறபடினால்தான் உடல் என்ன சொல்லுகிறது? என்னால் முடியாதுப்பா, நீ அனுப்புகிற சாப்பாடெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, டைஜஸ்ட் பண்ணி உனக்கு நான் ஒத்துழைக்க முடியாது. அது நோயாக மாறுது. அதனால தான் வாய் விரும்பினபடி உண்ணுகிற அநேகருடைய உடலெல்லாம் என்ன செய்கிறது? பலவீனமாக போகிறது. நிறைய பேருக்கு பிபி ஏறிட்டே போகிறது காரணம் என்ன? சுகர் ஏறிட்டே போகிறது காரணம் என்ன? பல்வேறு விதமான வியாதிகள் வருவது காரணம் என்ன? வாய் விருப்பம். இந்த வாய் விருப்பத்தை என்ன பண்ண முடியலை? கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்போ வாழ்க்கையில் சில நேரங்களில் விருப்பம் என்பது நமக்குள்ள உணர்வு ரீதியாக நம்ம என்ன செய்கிறது? ஃபோர்ஸ் பண்ணுது. நாம் அதற்கு தான் அடிபடுகிறோம். ஆனால் அது உணவு உள்ளே போன பிறகு வயிற்றுக்குள்ளே என்ன நடக்குது? தொடர்ந்து உடல் என்ன நடக்கிறது? உடலை அது என்ன செய்கிறது? வியாதி உடையவனாக மாற்று. அதுபோல் தான் வாலிப வயதுகளில் நாம் விரும்புகிறதன்படி வாழலாம், விரும்புகிற உடைகளை உடுக்கலாம், விரும்புகிற உணவை உண்ணலாம், விரும்புகிற உறவுகளை உருவாக்கி கொள்ளலாம், விரும்புகிற பொழுதுபோக்களை பார்க்கலாம். ஆனால் இவள் எல்லாவற்றுக்கும் பின்னால் என்ன இருக்கிறது? பின் விளைவுகள் இருக்கிறது.
இப்போ என் மைண்டு இதை தான் விரும்புது. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனோம் பாருங்கள். நான் எங்கள் மனைவியும் ஒரு கடைக்குள்ளே போனோம் ஒரு பொருள் வாங்குறதுக்காக. எங்களை யாரும் திரும்பி பார்க்கலைங்க. அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நிறைய பேர் உட்காந்து கிடக்குறானுங்க. அங்கே 3 பேர் உட்காந்துருக்குறான், இங்கே 3 பேர் உட்காந்துருக்குறான், இங்கே 3 பேர் உட்காந்துருக்குறோம். நாங்கள் யாரோ திருட வந்தவனா இல்லையாங்கிறத கூட பார்க்க மாட்டேங்கிறான். நாங்கள் பாட்டில் உள்ளே போகிறோம், எல்லாம் பார்த்துட்டு வரோம். அப்புறம் தான் ஒவ்வொன்றா திரும்பி பார்க்குறேன். ஏன் தெரியுமா? எல்லாரும் தங்களுடைய கைகளில் என்ன வச்சுட்டுருக்குறாங்க? அலைபேசி, ஸ்மார்ட் ஃபோன். அவங்க அதுக்குள்ளே தான் பார்த்து கொண்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த நாக்கை தொங்க விட்டு கிடக்கிறது மாதிரி இன்றைய சமுதாயம் என்ன செய்கிறதுனா 24 மணி நேரம் ஃபோனுக்குள்ளேயே நாக்கை தொங்க விட்டு கிடக்குது. அதுக்குள்ளே ஏதாவது கிடைக்காதுன்னு எவ்வளவு அது கொடுக்கிறது இருந்தாலும் பசி அடங்கல்ல, தாக அடங்கல்ல. அதுக்குள்ளே தான் நாக்கை தொங்க விட்டுறது மாதிரி என்ன செய்கிறது? இதுக்குள்ளே தான் எனக்கு கிடைக்கணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய என்ஜாய்மெண்ட், இதான் என்னுடைய சந்தோஷம், இதான் என்னுடைய சமாதானம் என்று 24 மணி நேரமும் அந்த கடைக்குள்ளே போகிறேன். ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க? அந்த ஃபோனை தான் பார்த்துருக்காங்க. கஸ்டமர் உள்ளே வந்திருக்கிறாரு, அவரை அட்டன் பண்ணுங்கிற அட்டென்ஷன் கூட நிலை இல்லை. அந்த அளவுக்கு நீ ஃபோனை மூழ்கி கிடக்கிறது. ஆனால் விளைவுகள் என்ன? உன் கண் வீணாக போகும், உன் மனம் வீணாக போகும், உன் உடல் வீணாக போகும், உன் சரீரம் வீணாக போகும், உன் வாழ்க்கையே வீணாக போகும். எவ்வளவுக்கு எவ்வளோ ஃபோனில் மூழ்கிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழித்து கொண்டு தான் இருப்பீர்கள். அவசியத்துக்கு தான் ஃபோன் யூஸ் பண்ணணும். பொழுதுபோக்களும் அதுக்கு இருக்கிற அப்படின்னா டு சம் எக்ஸ்டென்ட் வி கேன் யூஸ் இட். ஆனால் அதற்குள்ளே எப்போ பார்த்தாலும் அதுக்குள்ளே தான் எதாவது கிடைக்கணும். படுக்கும் பொழுது அந்த காலத்தில் குழந்தைய பக்கத்தில் வச்சு படுத்தாங்க தாய்மார்கள். இப்போ ஆம்பளையும் பொம்பளையும் பக்கத்தில் வச்சுட்டு ஒன்றா படுக்கிறான். என்னது? அலைபேசி. ஆமாம், அப்படியே பார்த்துட்டு அந்த காலத்து தாய்மார்கள் என்ன செய்வாங்க? குழந்தைகளை கனிவோடு ஒரு கழித்து படுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள்? குழந்தைய கேர் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிற்கிறது அவர்களுடைய குழந்தை இல்லை, அது பெற்ற குழந்தை தான் இவங்க. ஆக இந்த விதமாக விருப்பங்கள். ஆனால் அந்த விருப்பங்களுக்கு பின்னால் பெரிய வினைகள் இருக்கிற. அதனால் நான் விரும்புகிறபடி நான் வாழ்கிறேன் என்று வாழ்வில் சொல்லுகிற பொழுது உன்னுடைய விருப்பங்கள் நிறைய உன் வாழ்வை அழிக்கக்கூடியவைகள், உன்னுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடியவைகள். ஒரு ஏஜுக்கு நீ தாண்டி போகும் பொழுது நிறைய அந்த விருப்பங்கள் என்ன செய்யும்? உன்னை அழிக்கும். பாருங்கள், நம்முடைய மனம் நமக்கு நிறைய விருப்பங்களை சொல்லுது. ஆனால் அந்த விருப்பங்கள் they have to be controlled, கட்டுப்படுத்தப்பட வேண்டும். குதிரை பாருங்கள், குதிரை நமக்கு அவசியம். ஆனால் குதிரைக்கு கடிவாளம் போடாமல் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? அது கண்ட இடத்துக்கு ஓடி எங்கேயோ உங்களை தூக்கி வீசிடும். அப்போ குதிரைக்கு என்ன பண்ணுறாங்க? கடிவாளம் போடுறாங்க. ஏன்னா குதிரை தான் விரும்பின வழியாக ஓட விரும்பும். அதை ஒரு குறிப்பிட்ட லைனில் என்ன செய்யாது? தானாக சிந்தித்து ஓடாது. அந்த குதிரைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கடிவாளம் போட்டு ஓட்டுனா அது சரி. அதுபோல் நம்முடைய மனதுக்கு கடிவாளம் வேணும். நம்முடைய மனதிற்கு கடிவாளம் வேணும்னா மனம் சொல்லுகிறது எல்லாம் நமக்கு நல்லதை சொல்லவில்லை. மனம் எப்பொழுதுமே உணர்ச்சி ரீதியாக சொல்லுகிறது, உணர்வு ரீதியாக சொல்லுகிறது. சிம்சோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பொம்பளை பார்க்குறான். ஆக்சுவலி அவன் கல்யாணமே பண்ணக்கூடாது. அவன் நசரேய விரதம் எடுக்கிறவன், ஒரு மேன்மையான காரியத்துக்காக தேவன் அழைக்கப்பட்டவன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா நியாயாதிபதிகள் 14:7 வாசிக்கும் பொழுது அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பாருங்கள். அவன் அம்மா அப்பாவுக்கு சொல்கிறான், இந்த பொம்பளை நான் கல்யாணம் பண்ணணும், இந்த பொம்பளை எனக்கு வேணும். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன் தெரியுமா? இவளை திருமணம் பண்ணால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், என்னுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், அப்படிலாம் சொல்லலாம். அவன் என்ன சொன்னான் பாருங்கள். அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாக இருந்தாள். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாக இருந்தாள். ஏன்னா அவள் அழகாக இருந்தாள், அவள் நல்ல தோற்றமுடையவளாக இருந்தாள், அவள் ஒரு எதிர்பாலின ஒரு ஈர்ப்புக்கு ஏற்றவளாக இருந்தாள். அவன் கண்களுக்கு பிரியத்தை பார்த்தானே ஒழிய அந்த பெண் அந்த காலத்து சூழல் படி எந்த இடத்தை சார்ந்தவள், எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை சார்ந்தவள், எந்த நாகரிகத்தை சார்ந்தவள், அவளுடைய பின்னணி ஒன்றும் பரல. அவனுடைய கண் சொன்னது நல்லா இருக்குது. அவனுடைய கண் ஒரு நாள் வந்தது, அவனுடைய கண்கள் தான் முதலாக கெடுக்கப்பட்டது. அவனுடைய கண்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? பறித்தார்கள். இறுதியில் ஒட்டுமொத்தமாக அவன் அழிந்து போனான். காரணம் என்னவென்றால் வாழ்க்கைக்கு எது நலமானது என்று அவன் பார்க்கவில்லை, வாழ்க்கைக்கு எது விருப்பமானவை பார்த்தான். நீங்கள் விருப்பங்களை சார்ந்து ஓடினால் ஒரு நாள் இதுதான், உடைய கண்கள் கெடுக்கப்படும். இந்த கண்ணுக்கு பிரியமானதைத்தான் நான் பார்ப்பேன் விரும்புவேன் என்றால் ஒரு நாள் இந்த கண் என்ன செய்யும்?
அதற்கேற்றபடியான பாதகத்தை காணும். சிம்சோன் அவ்வளவு பெரிய வீரனாக இருந்த பொழுதும் கூட அந்த வீரம் அவனுக்கு மகிமையான முடிவை கொடுக்கவில்லை. அவன் பரிதாபகரமாக தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க நேரிடுகிறது. சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கை கூட பார்க்கும் பொழுது 2 மத்தேயுடைய 10 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, என் கண்கள் இச்சித்ததை, வாட் எவர் மை ஐஸ் டிசைர்ட், என்னுடைய கண்கள் எதையெல்லாம் இச்சித்ததோ, வாட் எவர் ஐ வாண்டட், ஐ டிடன்ட் சே நோ, ஒன்றும் சொல்ல. ஏன்னா விரும்பினதெல்லாம் அடைகிற வாய்ப்பு இருந்தது. அந்த விரும்பின அடைந்தது இருந்தது. அவன் விரும்பின பெண்கள் தான் அவனை அவனுடைய அடிப்படை சத்தியத்திலிருந்து, இறை நம்பிக்கையிலிருந்து பிரித்தார்கள். அன்றைக்கு அவர் விருப்பமாக இருந்தது, நான் விரும்பினதை அடைவதுதான் வாழ்க்கை என்று நான். ஆக அருமையான வாலிப சகோதர பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் விருப்பங்கள் அவசியம். ஆனால் நீங்கள் விரும்புகிறவைகளுக்கு பின்னால் இருக்கிறது என்ன? நீங்கள் விரும்புகிற நிறைய காரியங்கள் எதிர்காலத்தில் உங்களை அழிக்கக்கூடியவைகள். ஏன் எதிர்காலத்துக்கு கூட போக வேண்டாம், நிகழ்காலத்தை அழிக்கின்றவைகள். எனவே நலமானது எது, விரும்பத்தக்கது எது, அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னு சொன்னால், இந்த விதமாக வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணலாம், போதிக்கலாம். ஆனால் இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது நலமானவைகளை மட்டுமே நீ விரும்பு, நலமற்றவை விரும்பாதேன்னு சொன்னால், நலமற்றவைகளை விரும்பாமல் இருப்பதற்கும் நலமானவைகளை விரும்புவதற்கும் ஒரு வாலிபனுக்கு அதற்குரிய இருதயம் இல்லை. தன்னுடைய மனம் என்கிற குதிரையை கடிவாளம் போடும்படியான ஆற்றல் இவனுக்கு இல்லை. தன் வாய் கேட்கிறதை மறுத்துவிட்டு உடலுக்கு உகந்ததை கொடுக்கும்படியான பக்குவம் இவனுக்கு இல்லவே இல்லை. ஏனென்றால் எரேமியா 17:9 என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது, அறியத்தக்கவன் யார்? எத்தனை கல்லூரிக்கு சென்று படித்தாலும் சரி, எவ்வளோ எஜுகேஷன் பார்த்தாலும் சரி, இன்றைக்கி பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நாள் முழுக்கும் நெட்டுக்குள்ளேயே போய் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி தலைமுடியை எப்படி வைத்துக்கொள்ளலாம், புருவங்களுக்கு எப்படி மைதிட்டலாம், முகத்திற்கு என்னென்ன லேயர் போடலாம், என்ன க்ரீம் தடவலாம், தூங்க போகும்பொழுது என்ன போட வேண்டும், எலும்பினவுடன் என்ன போட வேண்டும், சாப்பிடும்பொழுது என்ன போட வேண்டும், கல்லூரிக்கு போகும்போது என்ன போட வேண்டும், ஆஃபீஸுக்கு போகும்போது என்ன போட வேண்டும், இதையே தான் நிறைய படிக்கிறாங்க. இதைத்தான் நிறைய நாள் முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றி 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 எல்லாமே பியூட்டி டிப்ஸ். ஆனால் இவைகள் நீங்கள் எவ்வளவு கற்கிறீங்களோ கற்க உங்களுடைய உடலை நீங்கள் விக்கிரகமாக மாற்றுவீர்கள். இன்றைக்கி அநேகருக்கு தாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற சுத்தத்தை கூட பார்க்குற கண்கள் கிடையாது. நான் நிறைய பார்த்துருக்கேன். அழகிய தேவதைகள் மூல அலங்கரித்து கொண்டு வெளியே வருகிற நிறைய பெண்களுடைய வீடுகளை சென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க உபயோகிக்கிற உடைகளை கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட மாட்டாங்க, உபயோகிக்கிற பொருட்களை ஒரு ஆர்டரில் வைக்க மாட்டாங்க, வீட்டை பெருக்க மாட்டாங்க, துணியை துவைக்க மாட்டாங்க, சாப்பிட்ற பிளேட்டை கழுவ மாட்டாங்க. ஆனால் அழகு தேவதைகளாக இவங்க வருவாங்க, 1008 கிரீமுகளை தடவிக்கிட்டு வருவாங்க. எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், கற்கிறோம் என்று எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு கற்றாலும் சரி, விரும்பத்தக்கவைகளை தேர்ந்தெடுக்கிற சக்தி அதனால் வரவே வராது. விரும்பத்தக்கவைகளை தேர்ந்தெடுக்கிற சக்தி வராது. எனவே தான் நான் எப்பொழுதுமே முடிக்கிறவரை என்ன சொல்லி முடிக்கிறேன், பிள்ளைகளுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அது உங்களால் முடியாது, பிள்ளைகளாலும் முடியாது, பெரியவங்களாலும் முடியாது. ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் ஆண்டவர் மட்டும்தான் உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆண்டவர் மட்டும்தான் உங்கள் மனசில் பேசி உங்களை கிளியர் பண்ண முடியும். ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்கு நலமானது எதுன்னு காட்ட முடியும். நலமானது எதுன்னு காட்டுறது மட்டுமின்றி அந்த நலமானதில் உங்களை நடத்த முடியும். எனவே அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்கள். கர்த்தரை அதற்குரிய காலங்களில் ஏற்றுக்கொண்டு கர்த்தரோடு வாழுங்கள். வாலிப பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற நாள் வரையிலும் அவர்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை அறிந்து கர்த்தரோடு தங்களை உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிற நாள் வரையிலும் எப்பொழுது இவர்கள் எந்த குழியில் விழுவார்கள் என்று சொல்ல முடியாத ஒரு ஆபத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த ஆபத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய மனம் என்கிற குதிரையை சரியான விதமாக நடத்த வேண்டும் என ரோமர் 8:14 சொல்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுவார்களோ, எந்த பேரண்ட்ஸும் பிள்ளைகளை சரியாக நடத்த முடியாது, எந்த டீச்சர்ஸை நடத்த முடியாது, எந்த இன்ஸ்டியூஷன் நடத்த முடியாது, எந்த மனுஷனும் தன்னுடைய செல்ஃப் வில் கொண்டு என்ன செய்ய முடியாது, தன்னை நடத்தி கொள்ள முடியாது. அவன் தேவனுடைய பிள்ளையானால் தேவனுடைய ஆவி அவனை வந்து நடத்தும். அந்த நடத்தல் உட்பட்டு அவன் வாழ்கிற பொழுது அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அல்லேலூயா. அவன் ஒழுங்குகளுக்கு உட்பட்டவனாக இருப்பான். எனவே வாய் விரும்புகிறதை அல்ல, உடலுக்கு ஏற்றதை, குதிரை போல் ஓடிக்கொண்டிருப்பதல்ல, உரிய விதமாக கடிவாளம் என்ன செய்யப்பட வேண்டும், இடப்பட வேண்டும்.
மனதை நீ கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது, உங்கள் பெற்றோரும் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது, போதகர்களும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரே ஒருவரால் தான் முடியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். விரும்பினவைகளை நாடுவதல்ல, விரும்பத்தக்கவைகளை நாடுவது. அதற்கான ஆற்றலை கர்த்தர் மட்டுமே தரவல்லவர். அவரை சார்ந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.